வெல்கம் டு பாரத் எக்ஸாம்ஸ் அகாடமி மதுரை. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட்க்குரிய டென்டாட்டிவ் கீ மார்க் கொஸ்டின் பேப்பர். ஸோ அதுக்குரிய ஆன்சர் கீ தான் நம்ம இன்றைக்கி செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ரிட்டைன்ட் ஏர்னிங்ஸ் ஆர் கிரியேட்டட் பை, தக்க வைத்து கொண்ட வருவாய் டேஸ் மூலம் உருவாக்கப்படுகிறது. தக்க வைத்து கொண்ட வருவாய் அப்படின்றது எதன் மூலமாக உருவாக்கப்படுகிறது அப்படின்னா டிவிடெண்ட் டிசிஷன். ஆப்ஷன் டி, டிவிடெண்ட் டிசிஷன் ஈவுத்தொகை முடிவு மூலம் உருவாக்கப்படுகிறது. Next question. Deciding the best mix of debt and equity to fund the organization is, நிறுவனத்திற்கு நிதி அளிப்பதற்காக கடன் மற்றும் பங்குகளின் சிறந்த கலவையை தீர்மானிப்பது. ஸோ இதுக்குரிய ஆன்சர் ஃபினான்ஸ். ஆப்ஷன் பி, ஃபினான்சிங் டிசிஷன் நிதி முடிவு. ஒரு நிறுவனத்திற்கு நிதி அளிப்பதற்கு கடன் பங்கு இது ரெண்டோட கலவையை சிறந்த கலவையை தீர்மானிப்பது எதுனா ஃபினான்சியல் டிசிஷன். ஓகேங்களா? ஃபினான்சிங் டிசிஷன் நிதி முடிவு. Next question. Which of the following is part of the scope of financial management? நிதி மேலாண்மை பரப்பில் எந்த செயல்கள் அடங்குகின்றன? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாருங்கள், ஃபினான்சியல் பிளானிங். ஆப்ஷன் பி, ஃபினான்சியல் ரிப்போர்ட்டிங். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அதாவது நிதி திட்டமிடல், நிதி அறிக்கைகள், ஆபத்து மேலாண்மை. இது மூன்றுமே நம்ம நிதி மேலாண்மை பரப்பில் அடங்கக்கூடியது. ஸோ இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏ, பி அண்ட் சி. ஏ, பி மற்றும் சி இது மூன்றுமே நிதி மேலாண்மையின் பரப்பில் அடங்கக்கூடியவை. நெக்ஸ்ட் கொஸ்டின். The shift from traditional finance functions to a broader role in the business strategy is a response to the increasing need for, வணிக உற்பத்தியில் பாரம்பரிய நிதி செயல்பாடுகளிலிருந்து பரந்த பங்கிற்கு மாறுவது அதிகரித்து வரும் தேவைக்கான ஒரு பிரதிபலிப்பாகும். அதாவது அதிகரித்து வரக்கூடிய எந்த தேவைக்கான பிரதிபலிப்பு அப்படின்னா ஆப்ஷன் பி, இன்டிகிரேஷன் ஆஃப் ஃபினான்சிங் டிசிஷன் வித் கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜி, நிதி முடிவுகளை நிறுவலுக்கான திட்டத்துடன் இணைப்பது. நிதி முடிவுகளை நிறுவலுக்கான திட்டத்துடன் இணைப்பது. நெக்ஸ்ட் கொஸ்டின். த பீட்டா கோஎஃபிஷியன்ட் இன் ஃபினான்ஸ் மெஷர்ஸ், நிதியில் பீட்டா கூட்டு எத்தனை அளவிடப்படுகிறது? ஸோ நிதியில் ஒரு பீட்டா கூட்டு, அதாவது பீட்டா கோஎஃபிஷியன்ட் எத்தனை எதனை அளவிடுகிறது அப்படின்றது தான் கொஸ்டின் நம்மளுக்கு. ஸோ எதனை அளவிடுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, த ரிஸ்க் ஆஃப் ஆன் அசட் ரிலேட்டிவ் டு த மார்க்கெட், சந்தையின் பொருட்டு ஒரு சொத்தின் ஆபத்தை அளவிடுகிறது. சந்தையின் பொருட்டு ஒரு சொத்தோட ஆபத்தை அளவிடுவது பீட்டா கூட்டு, அதாவது பீட்டா கோஎஃபிஷியன்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். In the evaluation of finance functions, what was the primary factor that led to the shift from a controller role to a core comprehensive financing management role? நிதி செயல்களில் வளர்ச்சி நிகழ்ந்தபோது கணக்காளர் பங்கிலிருந்து ஒரு விரிவான நிதி மேலாண்மை பங்குக்கு மாற்றத்திற்கான முதன்மை காரணம் எது? ஸோ இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் சி, ஷிஃப்ட் ஃப்ரம் பட்ஜெட்டிங் டு ஸ்ட்ராட்டஜிக் ஃபினான்சியல் பிளானிங். பட்ஜெட்டிங் துறையிலிருந்து மேலாண்மை திட்டமிடலுக்கான மாற்றம். பட்ஜெட்டிங் துறையிலிருந்து மேலாண்மை திட்டமிடலுக்கான மாற்றம். Next question. Dash numerator is the difference over time between realized or expected return and benchmark. விகிதம் என்பது காலப்போக்கில் உணரப்பட்ட அல்லது எதிர்பார்க்கப்பட்ட வருமானம் மற்றும் ஒரு அளவுகோல் என அறியப்படும் கூர்மையான விகிதம். ஆப்ஷன் பி, ஷார்ப் ரேஷியோ கூர்மையான விகிதம். ஓகேங்களா? உணரப்பட்ட எதிர்பார்க்கப்பட்ட வருமானம் மற்றும் ஒரு அளவுகோல் என அறியப்படும் விகிதம் கூர்மையான விகிதம், ஷார்ப் ரேஷியோ. நெக்ஸ்ட் கொஸ்டின். த கான்செப்ட் ஆஃப் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் ரிலவெண்ட் ஆஃப் ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் ஆர், நிதி மேலாண்மைக்கு பொருத்தமான நுண் பொருளாதார கருத்துக்கள்.
நிதி மேலாண்மைக்கு பொருத்தமான நுண் பொருளாதார கருத்துக்கள். ஸோ இதுக்குரிய ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய 2 and 3 ஒன்லி, 2 மற்றும் 3. ரெண்டாவது பாருங்கள், சப்ளை அண்ட் டிமாண்ட் ரிலேஷன்ஷிப் அண்ட் ப்ராஃபிட் மேக்சிமைசேஷன், விநியோகம் மற்றும் தேவை உறவுகள் லாபத்தை அதிகப்படுத்துதல். தேர்டு மெஷர்மெண்ட் ஆஃப் யூட்டிலிட்டி பெர்ஃபார்மன்ஸ், ரிஸ்க் அண்ட் த டிட்டர்மினேஷன் ஆஃப் வேல்யூ, பயன்பாட்டு செயல்திறன் அளவீடு, ஆபத்து மற்றும் மதிப்பை நிர்ணயித்தல். ஸோ இந்த 2, 3 மட்டும்தான் நிதி மேலாண்மைக்கு பொருத்தமான நுண் பொருளாதார கருத்துக்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், மாடர்ன் அப்ரோச் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் கவர்ஸ் த ஏரியாஸ் ஆஃப், நிதி மேலாண்மையின் நவீன அணுகுமுறை இந்த பகுதிகளை உள்ளடக்கியது. ஸோ எந்தெந்த பகுதிகளை நவீன அணுகுமுறை உள்ளடக்கியதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 2 and 3. ஆப்ஷன் பி 1, 2 மற்றும் 3. ஸோ 3மே தான். ஸோ ஒன்று ஃபினான்சியல் டிசிஷன், இன்வெஸ்டிங் டிசிஷன், டிவிடெண்ட் டிசிஷன், நிதி முடிவுகள், முதலீட்டு முடிவுகள், ஈவுத்தொகை முடிவுகள். இது 3மே நிதி மேலாண்மையின் நவீன அணுகுமுறை பகுதிகளை உள்ளடக்கியது. நெக்ஸ்ட்டு, the measures dispersion around the expected value dash, எதிர்பார்த்த மதிப்பை சுற்றியுள்ள சிதறலை அளவிடுகிறது. இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், திட்ட விலக்கம். எதிர்பார்த்த மதிப்பை சுற்றியுள்ள சிதறலை அளவிடுவது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், திட்ட விலக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கரண்ட் ரேஷியோ இஸ் எ மெஷர் ஆஃப், நடப்பு விகிதம் என்பது டேஷ் அளவீடாகும். ஸோ ஆப்ஷன் ஏ ரிஸ்க், இடர்வாய்ப்பு அளவீடு. ஓகேங்களா, ரிஸ்க் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இடர்வாய்ப்பு அளவீடு, நடப்பு விகிதம் என்பது இடர்வாய்ப்பு அளவீடாகும். கரண்ட் ரேஷியோ இஸ் எ மெஷர் ஆஃப் ரிஸ்க். The guidelines of working capital financing have been formulated on the basis of reports submitted by DAS committee. எந்த குழு சமர்ப்பித்த அறிக்கைகளின் அடிப்படையில் பணி மூலதன நிதி அளிப்புக்கான வழிகாட்டுதல்கள் வகுக்கப்பட்டுள்ளன. எந்த குழு சமர்ப்பித்த அறிக்கையோட அடிப்படையில் பணி மூலதன நிதியளிப்புக்கான வழிகாட்டுதல்கள் வகுக்கப்பட்டுள்ளன அப்படின்னா ஆப்ஷன் ஏ டாண்டன் மற்றும் சோர். ஓகேங்களா, டாண்டன் மற்றும் சோர் குழு, டாண்டன் மற்றும் சோர் குழு அவங்களுடைய அறிக்கைப்படி தான் பணி நிதியளிப்புக்கான வழிகாட்டுதல்கள் வகுக்கப்படுகின்றன. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒன் ஆஃப் த பாப்புலர் மெத்தட் ஃபார் valuing investment opportunities by using time value of money, பணத்தின் நேர மதிப்பை பயன்படுத்தி முதலீட்டு வாய்ப்புகளை மதிப்பிடுவதற்கான பிரபலமான முறைகளில் ஒன்று. ஆப்ஷன் டி டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ, தள்ளுபடி செய்யப்பட்ட பணப்புழக்கம். இந்த பணத்தோட நேர மதிப்பை பயன்படுத்தி முதலீட்டு வாய்ப்புகளை மதிப்பிடுவதற்கான பிரபலமான முறைகளில் ஒன்று டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ, தள்ளுபடி செய்யப்பட்ட பணப்புழக்கம். ஆப்ரேட்டிங் சைக்கிள், இயக்க சுழற்சி அப்படின்றது இன்வென்ட்ரி பீரியட் ப்ளஸ் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் பீரியட். ஆப்ஷன் பி சரக்கு வைத்திருக்கும் காலம் ப்ளஸ் பெறத்தக்க கணக்குகள் முடியும் காலம். இரண்டை கூட்டி வர வேல்யூ தான் இயக்க சுழற்சின்னு சொல்கிறாங்க, ஆப்ரேட்டிங் சைக்கிள். நெக்ஸ்ட் கொஸ்டின், thus refers to a firm's investment in short-term assets, cash, short-term securities, accounts, receivables and inventories. DAS என்பது ஒரு நிறுவனத்தின் குறுகிய கால சொத்துக்கள், ரொக்கம், குறுகிய கால பத்திரங்கள், கணக்குகள், பெறத்தக்கவைகள் மற்றும் சரக்குகளில் முதலீடு செய்வதை குறிக்கிறது. ஸோ இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் பி ஒர்க்கிங் கேபிட்டல், நடைமுறை மூலதனம். ஓகேங்களா, ஸோ நடைமுறை மூலதனம் அப்படின்ற கூட டெஃபனிஷன் தான் இது. ஸோ அந்த ஆன்சர் மட்டும் எடுத்துகிட்டு நம்மளுக்கு ஒன்வேர்டாக கொடுத்துருக்காங்க. ஒர்க்கிங் கேபிட்டல், நடைமுறை மூலதனம் அப்படின்றது தான் ஒரு நிறுவனத்தோட குறுகிய கால சொத்து, ரொக்கம், குறுகிய கால பத்திரம், கணக்கு பெறத்தக்கவைகள், சரக்குகளின் முதலீடு செய்வதை குறிக்கக்கூடியது. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
Identify the factor which is not a determinant of working capital. நடப்பு மூலதனத்தை நிர்ணயிக்காத காரணியை அடையாளம் காணவும். ஸோ இதுக்கு ஒரு ஆன்சர் ஆப்ஷன் டி, டெக்னாலஜி அப்கிரடேஷன், தொழில்நுட்ப மேம்பாடு. நடப்பு மூலதனத்தை நிர்ணயிக்காத காரணி தொழில்நுட்ப மேம்பாடு, டெக்னாலஜி அப்கிரடேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். The term does refers to the process of determining the present value of a future cash flow. இந்த சொல் எதிர்கால பணப்புழக்கத்தின் தற்போதைய அளவை தீர்மானிக்கும் செயல்முறையை குறிக்கிறது. இந்த சொல் எதிர்கால பணப்புழக்கத்தின் தற்போதைய அளவை தீர்மானிக்கும் செயல்முறையை குறிக்கிறது. ஸோ இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் ஏ, டிஸ்கவுண்டிங், தள்ளுபடி. ஆப்ஷன் ஏ, discounting, தள்ளுபடி. Next question. According to the Modigliani-Miller proposition 1, without taxes the value of a firm is. அதாவது மொடிக்லியானி-மில்லர் ப்ரொபோசிஷன் 1 வரி இல்லாமல் என்ற கருத்துப்படி ஒரு நிறுவனத்தோட மதிப்பு அப்படின்றது ஆப்ஷன் பி, இண்டிபெண்ட் ஆஃப் இட்ஸ் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர், அதன் மூலதன கட்டமைப்புக்கு சார்ந்ததாக இல்லைன்னு சொல்கிறாங்க. இண்டிபெண்ட், அதாவது ஒரு நிறுவனத்தோட மதிப்பு அதன் மூலதன கட்டமைப்புக்கு சார்ந்ததாக இல்லை அப்படின்றது யாருடைய கருத்துனா மொடிக்லியானி-மில்லர் ப்ரொபோசிஷன் 1 படி கருத்து தான் அது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின். A company with high inequality risk should focus on. அதிக நிதி மற்றும் ஆபத்துள்ள நிறுவனங்கள் எதை கவனம் செலுத்த வேண்டும்? அதிக நிதி மற்றும் ஆபத்துள்ள நிறுவனங்கள் எதை கவனம் செலுத்த வேண்டும்? ஸோ ஆப்ஷன் ஏ, ஷார்ட் டேர்ம் ஃபினான்சிங், குறுகிய கால நிதி. ஷார்ட் டேர்ம் ஃபினான்சிங், குறுகிய கால நிதி. நெக்ஸ்ட் கொஸ்டின். Dash the sources of long-term finance is mostly likely to involve a high cost for the firm. பின்வரும் நீண்டகால நிதி ஆதாரங்களில் எந்த ஒன்று நிறுவனத்திற்கு அதிக செலவை கொண்டிருக்கும்? ஸோ இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் பி, ஈக்விட்டி ஷேர்ஸ், பங்குகள். நீண்டகால நிதி ஆதாரங்களில் எது ஒன்று நிறுவனத்திற்கு அதிக செலவு தரக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா ஈக்விட்டி ஷேர்ஸ், பங்குகள். ஸோ ஆப்ஷன் பி, பங்குகள் அப்படின்றது தான் இதுக்குரிய ஆன்சர். Next question. The disadvantages of extending credit to customer is. வாடிக்கையாளர்களுடன் கடன் அளிப்பதன் குறைபாடு எது? ஸோ ஆப்ஷன் பி, ரிஸ்க் ஆஃப் பேட் டெப்ட்ஸ், மோசமான கடன்களின் ஆபத்து அப்படின்றது தான் வாடிக்கையாளர்களுக்கு கடன் அளிப்பதன் குறைபாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின். Dash is the interest that is received on the original amount principal as well as on any interest earned withdrawn during earlier periods. அதாவது டேஸ் என்பது அசல் தொகை மற்றும் முந்தைய காலகட்டங்களில் திரும்ப பெறப்பட்ட எந்த ஒரு சம்பாதித்த வட்டி மீதும் பெறப்பட்ட வட்டி ஆகும். ஸோ ஆன்சர் வந்து கூட்டு வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஆப்ஷன் டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். த ஓவரால் காஸ்ட் இஸ் கால்டு. மொத்த செலவு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் சி, வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். மூலதனத்தின் சராசரி செலவு தான் மொத்த செலவு அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த ஓவரால் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எதை? வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். நெக்ஸ்ட் கொஸ்டின். In order to calculate capital at equity ratio, the bank are required to take into consideration which of the following risk. மூலதன போதுமான அளவு விகிதத்தை கணக்கிடுவதற்கு வங்கி பின்வரும் அபாயங்களில் எதை கருத்தில் கொள்ள வேண்டும்? சொல்லிட்டு ஒரு 3 ஆப்ஷன் இருக்குது. கிரெடிட் ரிஸ்க்கு, மார்க்கெட் ரிஸ்க்கு, ஆப்ரேஷனல் ரிஸ்க்கு. அதாவது மூலதன போதுமான அளவு விகிதத்தை கணக்கிடுவதற்கு வங்கி பின்வரும் அபாயங்களில் எதை கருத்தில் கொள்ள வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ஏபிசி.
மூன்றுமே கிரெடிட் ரிஸ்க், மார்க்கெட் ரிஸ்க், ஆப்ரேஷனல் ரிஸ்க். கடன் ஆபத்து, சந்தை ஆபத்து, செயல்பாட்டு ஆபத்து, இது மூன்றையுமே வந்து கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்றது ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், the optimum capital structure is supported by which combination of the following? உகந்த மூலதன அமைப்பு பின்வருவனவற்றின் எந்த கலவையால் ஆதரிக்கப்படுகிறது? ஸோ இதுக்குரிய ஆன்சர் அதே மாதிரி இங்கேயுமே ஒரு 4 கோட்பாடு கொடுத்துருக்காங்க. ட்ரெடிஷ்னல் தியரி, நெட் இன்கம் தியரி, பெக்கிங் ஆர்டர் தியரி, நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் தியரி. ஸோ இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1, 2, 3. ஃபஸ்ட்டு 3 தான். உகந்த மூலதன அமைப்பு பின்வரும் எந்த கலவையால் ஆதரிக்கப்படுகிறது அப்படின்றது ஃபஸ்ட்டு 3. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு 3 கோட்பாட்டோட கலவை தான் உகந்த மூலதன அமைப்பு அப்படின்றத ஆதரிக்குது. ஃபஸ்ட் ஒன் ட்ரெடிஷ்னல் தியரி, நெட் இன்கம் தியரி, பெக்கிங் ஆர்டர் தியரி. பாரம்பரிய கோட்பாடு, நிகர வருமான கோட்பாடு, பெக்கிங் வரிசை கோட்பாடு. இந்த மூன்றுமே உகந்த மூலதன அமைப்பை வந்து ஆதரிக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம இந்த கொஸ்டின் பேப்பரோட ஃபஸ்ட் 25 கொஸ்டின் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் 25 நெக்ஸ்ட் வீடியோலாம் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் யாருக்குனாலுமே நம்ம வீடியோ ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். ஸோ இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.